ஓம் சாந்தி 4/5/2026. இனிமையான குழந்தைகளே, நம்பிக்கை புத்தி உடையவராகி பாபாவின் ஒவ்வொரு கட்டளைப்படியும் நடந்து கொண்டே இருங்கள். கட்டளைப்படி நடப்பதால் தான் உயர்வானவர்களாக ஆவீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகளை உண்மையிலும் உண்மையான கடவுளின் உதவியாளர் என கூறுவார்கள்? பதில்: யார் ராஜ்யத்தை அடைவதற்கான முயற்சி செய்கிறார்களோ மற்றும் பிறரையும் தங்களைப் போல ஆக்குகிறார்களோ அப்படிப்பட்ட ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் உண்மையிலும் உண்மையான கடவுளின் உதவியாளர் ஆவார்கள். அவர்களை பார்த்து மற்றவர்களும் சகயோகி ஆவார்கள். ஓம் சாந்தி. நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது அனைவருக்கும் சொல்ல வேண்டும்: சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். சிவபாபா இருக்கிறார். அவருடைய ஆலயத்திற்கும் செல்கின்றனர். ஆனால் சிவபாபா யார் என்பது உங்களை தவிர யாருக்குமே தெரியாது. சிவபாபாவின் நினைவை கொடுக்க வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது அநேகரின் புத்தியின் நினைவு எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கும். ஆனால் நினைவுபடுத்த வேண்டியது உங்கள் கடமை. சகோதர சகோதரிகளே, தந்தையை நினைவு செய்யுங்கள். அந்த தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. நீங்கள் இப்போது உண்மையிலும் உண்மையான சகோதர சகோதரிகள். அவர்களோ வெறுமனே ஆண் பெண் என்ற காரணத்தால் சகோதர சகோதரி என சொல்கிறார்கள். சொற்பொழிவு ஆற்றும் பொழுதும் கூட இது போல கூறுவார்கள்: சகோதர சகோதரிகள். அவர்கள் சரீரத்தின் சம்பந்தத்தினால் அவ்வாறு கூறுகிறார்கள். இங்கே அந்த விஷயம் கிடையாது. இங்கோ ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது: படைப்பவரை நினைவு செய்யுங்கள் என்று. ஏனென்றால் அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. வித்தியாசம் உள்ளதல்லவா? சகோதர சகோதரி என்ற வார்த்தை பொதுவானது. இங்கே தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார்: தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். இந்த சிவபாபா ஆன்மீக தந்தை, மேலும் பிரஜாபிதா பிரம்மா ஷரீர சம்பந்தமான தந்தை. ஆக பாப்தாதா இருவருமே சொல்கிறார்கள்: குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்யுங்கள். வேறு எங்கும் புத்தியின் நினைவு செல்லக்கூடாது. புத்தி அதிகமாக அலைகிறது. பக்தி மார்க்கத்திலும் கூட இது போல ஆகிறது. கிருஷ்ணருக்கு முன்னால் அல்லது யாராவது தேவதைகளுக்கு முன்னால் அமர்கிறார்கள். மாலை சுற்றுகிறார்கள். புத்தி எங்கெங்கோ அலைந்து கொண்டே இருக்கிறது. தேவதைகள் என்பவர்கள் யார்? அவர்களுக்கு இந்த ராஜ்யம் எப்படி கிடைத்தது? எப்பொழுது கிடைத்தது? இது யாருக்கும் தெரியாது. சீக்கியர்கள் அறிந்துள்ளனர். குரு நானக் சீக்கிய தர்மத்தை உருவாக்க வந்துள்ளார் என. பிறகு அவருடைய குரு பேரன்மார்கள் இருந்து வந்துள்ளனர். அவர்கள் புனர்ஜென்மத்தில் வந்து கொண்டே இருக்கின்றனர். இந்த விஷயங்களை யாரும் அறிந்திருக்கவில்லை. எப்பொழுதும் குருநானக்கை நினைவு செய்ய மாட்டார்கள். குருநானக், புத்தர் அல்லது யாராவது தங்களின் தர்மஸ்தாபகரை நினைவு செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது எங்கே உள்ளனர் என்பது பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அவர்கள் ஜோதியோடு ஜோதியாக ஐக்கியமாகிவிட்டதாக சொல்லிவிடுகின்றனர், அல்லது சப்தத்தை கடந்து சென்று விட்டனர் என சொல்லிவிடுகிறார்கள். மேலும் கிருஷ்ணர் இங்கேயே ஆஜராகியுள்ளார். எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணரே கிருஷ்ணர்தான், ராதையே ராதைதான், இது போல சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார்: பாரதவாசிகளாகிய நீங்கள் தேவதைகளாக இருந்தீர்கள். உங்கள் தோற்றம் மனிதருடையதாக, குணங்கள் தேவதை உடையதாக இருந்தது.
தேவதைகளின் சித்திரங்களோ உள்ளன அல்லவா? சித்திரங்கள் இல்லை என்றால் இதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ராதை கிருஷ்ணருடன் உள்ள சித்திரம் பிறகு லக்ஷ்மி நாராயணருடன் என்ன சம்பந்தம்? இதை பாபாதான் புரிய வைக்கிறார். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். இதுவோ நிராகார தந்தை நமக்கு புரிய வைக்கிறார். உண்மையில் அனைவரும் நிராகாரராக உள்ளனர். ஆத்மா நிராகாரமானது பிறகு இந்த சாக்கார சரீரத்தின் மூலம் பேசுகிறது. நிராகாரரோ பேச இயலாது. நீங்கள் எங்களுடைய தந்தைதான், உங்களுக்கும் தந்தை என்று புரிய வைக்க முடியும். சிவபாபா ஞானக்கடல், அமைதியின் கடலாக இருக்கிறார். எல்லையற்ற தந்தை. அவருக்கும் ஷரீரம் தேவை அல்லவா? அவரே கூறுகிறார், நான் இந்த பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகி வருகிறேன். அப்பொழுதுதான் பிராமண தர்மத்தின் ஸ்தாபனை நடக்கும். பிரம்மாவின் மூலம் பிராமணர்களின் படைப்பு நடைபெறுகிறது. ஆக பாபா பிராமண குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறார், வேறு யாருக்கும் புரிய வைப்பது இல்லை. குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறார். நாம் சிவபாபாவின் குழந்தைகள். அதனால் பகவான் என்பது கிடையாது. தந்தை தந்தை தான், குழந்தைகள் குழந்தைகள் தான். ஆம், எப்பொழுது குழந்தை வளர்ந்து பெரியவராகிறதோ அப்பொழுது தந்தை ஆகலாம். குழந்தை பெற்றெடுத்தால் தந்தை எனலாம். இவருக்கோ ஏராளமான குழந்தைகள் உள்ளனர் அல்லவா? குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறார். யாருக்கு நம்பிக்கை புத்தி இருக்கிறதோ அவர்கள் தந்தையின் கட்டளைப்படி நடப்பார்கள். ஏனென்றால் ஸ்ரீமத் மூலம்தான் உயர்ந்தவராக ஆக முடியும். இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், நாம் அந்த தேவதைகளைப் போல ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பல ஜென்மங்களாக நாம் தேவதைகளின் புகழை பாடி வந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் ஸ்ரீமத் படி அவ்வாறு ஆக வேண்டும். ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். அனைவரும் முழுமையாக ஸ்ரீமத் படி நடக்க மாட்டார்கள், வரிசைப்படியாக இருப்பார்கள். ஏனென்றால் ராஜ்யம் மிக பெரியது. ராஜ்யத்தில் பிரஜைகள், வேலைக்காரர்கள், சண்டாளர்கள் முதலான அனைவரும் வேண்டும். அப்படிப்பட்ட நடத்தை உள்ளவர்களுக்கும் கூட காட்சி கிடைக்கும். அதாவது இவர்கள் சண்டாளர்களின் குடும்பத்தில் செல்வார்கள். சண்டாளர் என்று ஒருவர் மட்டுமே இருக்க மாட்டார், அவருக்கும் குடும்பம் இருக்கும். சண்டாளர்களுக்கும் சங்கம் உள்ளது. அனைவரும் தங்களுக்குள் ஒன்று கூடுகிறார்கள். வேலை நிறுத்தம் போன்றவற்றை செய்தார்கள் என்றால் அனைத்து காரியங்களையும் விட்டுவிடுகிறார்கள். சத்தியுகத்தில் இது போன்ற விஷயங்கள் கிடையாது. உங்களுடைய ஒரு சித்திரமும் உள்ளது, அதை பற்றி நீங்கள் கேட்கிறீர்கள். என்னவாக ஆக விரும்புகிறீர்கள்? வக்கீல் ஆவீர்களா? தேவதை ஆவீர்களா? உங்களுடைய அரசாட்சி முழுவதும் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயங்களை அமர்ந்து புரிய வைக்கிறார். இது புத்தியில் பதிய வேண்டும். நாம் வருங்காலத்திற்காக முயற்சி செய்து உயர்ந்த பதவியை பெறுவோம். ஸ்ரீமத் படி நாம் உன்னதத்திலும் உன்னதமான ராஜ்ய பதவியை அடைவோம். பிறகு மற்றவர்களை எப்போது உங்களுக்கு சமமாக ஆக்குகிறீர்களோ அப்பொழுது கடவுளின் உதவியாளர் என்று சொல்லப்படுவீர்கள். ஒருவருடைய எதையும் மறைத்து வைக்க முடியாது. இன்னும் போனால் அனைத்தும் தெரிய வரும். இதுதான் ஞானத்தின் பிரகாசம் என சொல்லப்படுகிறது. ஒளி கிடைத்து கொண்டே இருக்கிறது. மனிதர்களுக்கு எதுவும் தெரிவது இல்லை. வெடிகுண்டுகளையும் உள்ளே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு பொருளும் வெறுமனே வைத்திருப்பதற்காக உருவாக்கப்படுவது இல்லை. முதலில் வாளை கொண்டு யுத்தம் நடைபெற்றது.
பிறகு பயன்படுத்துவதற்காக துப்பாக்கி உருவாக்கப்பட்டது, வைத்துக் கொள்வதற்காக அல்ல. இதனால் மரணம் நேரிடும் என்பதை புரிந்து கொண்டும் இருக்கிறார்கள் அல்லவா? ஹிரோஷிமாவில் ஒரு வெடிகுண்டால் எத்தனை பேர் மடிந்தார்கள் என்று சோதித்து பார்த்துள்ளனர். அதன் பிறகு பாருங்கள் எவ்வளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர், எவ்வளவு ஏராளமான கட்டிடங்களை கட்டியுள்ளனர். இப்பொழுது மருத்துவமனையில் போய் சிகிச்சைக்காக இருக்கிற மாதிரியான நிலை விநாசத்தில் ஏற்படாது. மருத்துவமனை முதலியன இருக்காது. அதனால் நிலநடுக்கம் முதலியவை ஒன்றாக வரும். இயற்கையின் ஆபத்துகளை யாராலும் நிறுத்த இயலாது சொல்கிறார்கள். இவையெல்லாம் இறைவனின் கைகளில் உள்ளது என்று. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். விநாசம் நடைபெற போகிறது, பஞ்சம் ஏற்படும், தண்ணீர் கிடைக்காது என்பதை நீங்கள் அறிவீர்கள். புதிய விஷயம் எதுவும் இல்லை. கல்பத்திற்கு முன்பும் கூட இது போல நடந்துள்ளது. கல்பத்தை பற்றிய ஞானம் யாரிடமும் கிடையாது சொல்கிறார்கள். கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்வர்க்கம் இருந்தது. பிறகு சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என எழுதப்பட்டுள்ளது. யாருடைய கவனத்திலும் செல்வது இல்லை. கேட்டுவிட்ட பிறகு தங்கள் வேலை முதலியவற்றில் ஈடுபட்டு விடுகிறார்கள். ஆக இப்பொழுது பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்பொழுது விரைவாக முயற்சி செய்யுங்கள். பாபாவின் நினைவில் இருந்தால் கரை நீங்கிக் கொண்டே போகும். நீங்கள் இங்கேயேதான் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இல்லை என்றால் தண்டனைகள் பெற்று அவரவர் தர்மங்களில் சென்று விடுவார்கள். பகவானின் ஸ்ரீமத் கிடைக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணரோ ராஜகுமார். அவர் யாருக்கு என்ன வழிமுறை தருவார்? இந்த விஷயங்களை உலகத்தில் யாரும் அறிந்திருக்கவில்லை. அன்போடு புரிய வைக்க வேண்டும். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். சிவபாபா தான் சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அவரும் நன்மை செய்யக்கூடியவர். மற்ற தொடர்பை விட்டு ஒருவருடைய தொடர்பில் இணைய வேண்டும். நீங்கள் பாரதத்தின் படகை அக்கறை சேர்ப்பவர்கள். சத்யநாராயணருடைய கதையும் கூட பாரதத்துடன் தான் தொடர்பை ஏற்படுத்துகிறது. வேறு தர்மங்களை சார்ந்தவர்கள் ஒரு பொழுதும் சத்யநாராயணருடைய கதையை கேட்க மாட்டார்கள். யார் நரனிலிருந்து நாராயணனாக ஆகக்கூடிய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்கள்தான் கேட்பார்கள். அவர்கள்தான் அமர கதையை கேட்பார்கள். தேவி தேவதைகள் அமர உலகத்தில் இருந்தனர் என்றால் அவசியம் அமர உலகத்தில் அமர கதையின் மூலம் இந்த பதவியை அடைந்திருப்பார்கள். ஒவ்வொரு விஷயமும் நினைவு செய்வதற்கு உரியது. ஒரு விஷயமாவது கூட புத்தியில் நல்லபடியாக பதிந்துவிட்டால் அனைவரும் வந்து விடுவார்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் சுயதரிசன சக்கரத்தை கவனத்தில் வைக்க வேண்டும். சிவபாபாவுடன் கூட இங்கே நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு போக வேண்டும். உண்மை எது, பொய் எது என்று பாபாதான் புரிய வைக்கிறார். சத்தியம் ஒன்றுதான், மற்ற அனைத்தும் பொய். இலங்கையில் ராவணன் இருந்தான் என்றால் அது ஒருவரின் விஷயமா என்ன? சத்தியுக திரேதாயுகத்தில் இது போன்ற விஷயங்கள் கிடையாது. இந்த மனிதர்களின் உலகம் முழுவதும் இலங்கையாக உள்ளது. இதுவே ராவண ராஜ்யம். சீதைகள் அனைவரும் ஒரு ராமனை நினைவு செய்கிறார்கள் அல்லது அனைவரும் பக்தைகள் மணமகள்கள் ஒரு பகவானாகிய மணமகனை நினைவு செய்கிறார்கள். ஏனென்றால் இது ராவண ராஜ்யம். துறவிகள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. அனைவரும் துக்கத்தில் உள்ளனர், சோகவனத்தில் உள்ளனர். சோகவனம் என்பது கலியுகம், அசோகவனம் என்பது சத்தியுகம். இங்கோ ஒவ்வொரு அடியிலும் சோகம், துக்கம்,
சுகம்தான். உங்களை பாபா சோகமில்லாத சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்கிறார். இங்கோ மனிதர்கள் மிகவும் துக்கப்படுகிறார்கள். யாராவது இறந்து போனால் பைத்தியமாகவே ஆகிவிடுகிறார்கள். சொர்க்கத்தில் இந்த விஷயங்கள் ஒன்றும் இருப்பது இல்லை. மனைவியாக இருப்பவர் விதவையாக ஆவது, அதாவது அகால மரணம் போன்ற எதுவும் நடப்பது இல்லை. அங்கோ சரியான நேரத்தில் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுத்துக்கொள்வார்கள். ஆண் அல்லது பெண்ணின் சரீரத்தை எடுத்துக்கொள்வார்கள். அப்பொழுது காட்சி கிடைக்கும். கடைசியில் அனைத்தும் தெரிய வரும். யார் யார் என்னவாக ஆவார்கள். பிறகு அந்த கடைசி நேரத்தில் சொல்வார்கள், நாம் இவ்வளவு காலம் சரியாக முயற்சி செய்யவில்லையே என்று. ஆனால் அந்த நேரத்தில் சொல்வதால் என்னவாக ஆகும்? நேரம் முடிந்து போனது அல்லவா? அதனால் பாபா கூறுகிறார், குழந்தைகளே, முயற்சி செய்யுங்கள். சேவையில் உண்மையான வலது கரமாக ஆவீர்கள் என்றால் ராஜ்யத்தில் வந்துவிடுவீர்கள். சேவையில் ஈடுபட்டு இருங்கள். உதாரணம் உள்ளது அல்லவா? எப்படி குடும்பம் குடும்பமாக சேவையில் ஈடுபட்டுள்ளனர் சொல்வார்கள். இந்த குடும்பத்தில் அப்படிப்பட்ட நல்ல கர்மங்கள் செய்துள்ளனர். அதனால் அனைவரும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டுள்ளனர். தாய், தந்தை, குழந்தைகள், இது நல்லதுதானே? சேவைக்கு பின்னால் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மிக உற்சாகமாக இருக்க வேண்டும். எப்படி மனிதர்களுக்கு வழி சொல்வது? அதன் மூலம் அவர்களின் ஆத்மா மகிழ்ச்சி அடையும். எவ்வளவு பேருக்கு வழி சொல்கிறீர்கள்? நீங்கள் பிரஜைகளை உருவாக்கினீர்கள் என்றால் விதையை போட்டீர்கள். பிறவியிலேயே யாரும் அரசராக இருப்பது இல்லை. முதலில் பிரஜைகளின் அதிகாரியாக இருப்பார்கள். பிறகு முயற்சி செய்து செய்தே இதிலிருந்து அதுவாக ஆக முடிகிறது. நீங்கள் சேவை செய்வதை பார்த்து மற்றவர்களுக்கும் ஊக்கம் வரும். நாமும் ஏன் இது போல முயற்சி செய்யக்கூடாது? இல்லை என்றால் கல்பகல்பமாக இதே நிலை ஏற்படும். அநேகர் வருவார்கள், வருத்தப்படுவார்கள். அந்த சமயத்தின் துக்கத்தை போல முழு ஆயுளிலும் ஒரு பொழுதும் பார்த்து இருக்க மாட்டார்கள். ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தால் கடைசியில் இது போல துக்கத்தை பார்ப்பார்கள். கேட்கவே வேண்டாம். ஏனென்றால் அநேக விகர்மங்கள் செய்துள்ளனர். பாபா மிக சுலபமான வழியை கூறுகிறார். பாபாவை நினைவு செய்தால் போதும். மற்றவர்களுக்கும் இந்த வழியை சொல்லுங்கள். நீங்கள் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். எப்படி கிறிஸ்துவ தர்மத்தின் மனிதர்கள் உள்ளனர், இஸ்லாமிய தர்மத்தின் மனிதர்கள் உள்ளனர், அதுபோல இது அனைத்திலும் தூய்மையான தர்மம். இதை போன்ற தர்மம் வேறெதுவும் இருக்க முடியாது. அரை கல்பம் நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள். சொர்க்கம் மற்றும் நரகம் பாடப்பட்டுள்ளது. சொர்க்கம் என சொல்லப்படுவது எது என்பது கூட யாருக்கும் தெரியாது. பாபா பாரதத்தில்தான் வந்து அனைவரையும் எழுப்புகிறார். 5000 ஆண்டுகளின் விஷயம். யார் சொர்க்கவாசியாக இருந்தனரோ அவர்கள்தான் இப்பொழுது நரகவாசியாக ஆகிவிட்டுள்ளனர். பிறகு பாபா வந்து தூய்மையான சொர்க்கவாசியாக ஆக்குகிறார். ஒரு மணமகன் வந்து அனைத்து மணமகள்களையும் தம்முடைய அசோகவனத்திற்கு அழைத்து செல்கிறார். ஆக முதலில் அனைவருக்கும் இதை சொல்லுங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள். இல்லையென்றால் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுதே புத்தி எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறது. பக்தி மார்க்கத்திலும் கூட இதே நிலைமை ஏற்படுகிறது. பாபா இதில் அனுபவசாலியாக உள்ளார் அல்லவா? அனைத்திலும் நல்ல தொழில் நகை வியாபார தொழிலாகும். அதில் உண்மை பொய்யை
புரிந்து கொள்வது கடினம். இங்கேயும் கூட உண்மை மறைந்துள்ளது. எங்கும் பொய்யே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதுவும் நாடகத்தில் விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அறிவீர்கள், நாம் அனைவரும் நாடகத்தின் நடிகர்கள். இதிலிருந்து யாரும் வெளியேற முடியாது. யாரும் மோட்சத்தை அடைய முடியாது. பகுத்தறிவு மூலம் காரியமாற்ற வேண்டியுள்ளது. அவர்களது நடிப்பில் நடித்து கொண்டே இருக்கிறார்கள். பிறகு கல்பத்திற்கு பிறகு அதே நடிப்பை திரும்பவும் செய்வீர்கள். மனிதர்கள் எப்படி இறந்து போகிறார்கள், விநாசம் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அனைத்து ஆத்மாக்களும் நிர்வாண தாமத்திற்கு சென்று விடுவார்கள். இந்த ஞானம் புத்தியில் உள்ளது. சேவையில் ஈடுபடுவதன் மூலம் அநேகருக்கு நன்மை ஏற்படும். குடும்பம் முழுவதும் இந்த ஞானத்தில் ஈடுபட்டுவிட்டால் பெரிய அதிசயமாகிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, கடைசி நேரத்தின் பயங்கரமான காட்சிகளிலிருந்து அல்லது துக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு இப்போதிலிருந்தே பாபாவின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஸ்ரீமத் படி தன்னை போல பிறரை உருவாக்கும் சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, சேவையில் பாபாவின் வலது கரமாக வேண்டும். ஆத்மாவை மகிழ்ச்சி படுத்துவதற்கான வழியை சொல்ல வேண்டும். அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். வரதானம். தனது எண்ணங்களின் குழப்பம், அதாவது தண்டனைகளிலிருந்தும் கூட அப்பாற்பட்டிருக்கக்கூடிய மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவர் ஆகுங்கள். மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவர் என்றாலே மனதிலும் கூட எண்ணங்களின் தண்டனையை அனுபவிக்காமல் இருப்பது. தர்மராஜரின் தண்டனைகள் என்பது பின்னால் வரக்கூடிய விஷயம். ஆனால் தனது எண்ணங்களின் குழப்பம், தண்டனைகளிலிருந்து விடுபட்டு இருப்பது, இதுதான் மதிப்பிற்குரிய வகையில் தேர்ச்சி அடைபவரின் அடையாளம். வார்த்தைகள், செயல்கள், சம்பந்தங்கள் மற்றும் தொடர்புகள் போன்றவை வெளிப்புற விஷயம். ஆனால் எண்ணங்களில் கூட எந்த குழப்பமும் உருவாகாதபடி உறுதியாக இருப்பதுதான் பாஸ் வித் ஆனர் ஆவது. ஸ்லோகன். ஞானம் என்ற எண்ணெயும் யோகம் என்ற திரியும் சரியாக இருந்தால் மகிழ்ச்சியின் தீபம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். அவ்யக்த சமிஞ்சை. எப்பொழுதும் ஆடாத அசையாத ஒரே சீரான நிலையை அனுபவம் செய்யுங்கள். உலகில் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் ஆடாத அசையாத நிலையில் இருப்பவருக்கு தடையாக இருக்காது. அதுபோல தடையற்றவராகி ஆடாத அசையாதவராகி ஒவ்வொரு தடையையும் கடந்து செல்லுங்கள். இந்த தடைகள் ஒரு விளையாட்டு போல என்று உணர்வீர்கள். மலை போன்ற விஷயத்தை கடுகு போன்று உணர்வீர்கள். ஏனென்றால் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு இவை அனைத்தும் வந்தே தீரும், நடந்தே தீரும் என்பதை முன்னதாகவே தெரிந்திருப்பார்கள். ஓம் சாந்தி.